ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இன்றைக்கி சூப்பரான ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணணும். இந்த ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு முந்தி என்னென்ன அளவுகள் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க ப்ளவுஸு எப்படி அளக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம அளக்கக்கூடிய அளவு உடம்பு சுற்றளவு தான் ஃபஸ்ட்டில் நம்ம அளக்கணும். எல்லா அளவுமே இந்த ப்ளவுஸில் அளக்க வேண்டியது. ஆனால் ஃபஸ்ட்டில் நம்ம உடம்பு சுற்றளவை அளந்துக்கிடலாம். பாருங்கள், நீட்டாக இந்த ஹூக் பகுதியை கழுத்தோட இறக்கத்தில் இருக்க ஹூக்கை நம்ம லாக் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது இந்த ப்ளவுஸோட எட்ஜில் இடுப்பு சுற்றளவு இருக்கக்கூடிய பகுதியில் உள்ள ஹூக்கையும் லாக் பண்ண பிறகு ஒரு ஆம்கோல் சைடில் இருந்து மற்ற ஒரு ஆம்கோல் அளவுக்கு நம்ம அளக்கணும். பாருங்கள், ஒரு பக்கத்துலேருந்து மறுபகுதிக்கு நம்ம அளக்கிறோம். அதுவும் முன் பக்கம் வச்சு தான் அளக்கிறோம். ஏன்னா பின்துண்டை விடவும் முன்துண்டு நமக்கு கப் ஷேப்பெல்லாம் பாயிண்ட் மார்க் பண்ணுறதுனால நம்ம முன்துண்டு அளவை வச்சு தான் அளக்கிறோம். இந்த அளக்கும்போது இந்த ப்ளவுஸோட துணி வந்து முன்பக்கமாக வச்சு நம்ம அளந்துக்கிடலாம். இந்த மாதிரி நம்ம அளக்கும்போது இந்த ப்ளவுஸோட மொத்த உடம்பு சுற்றளவில் பாதி நமக்கு கிடைக்கும். பாருங்கள், 19 இன்ச்சு நமக்கு கிடச்சிருக்கு. இந்த அளவை நம்ம குறித்து வச்சுக்கிடலாம் ஒரு பேப்பரில். பாருங்கள், இந்த 19 கூடால எவ்வளோ நம்ம கூடுதல் அளவு வைக்கணும்னா முன்பக்கத்துக்கு 2 இன்ச்சு, பின்பக்கத்துக்கு 2 இன்ச்சு. இந்த ப்ளவுஸோட மொத்த உடம்பு சுற்றளவு 48 + 4 இன்ச்சு எடுக்கணும். முன்துண்டுக்கு 2 இன்ச்சு, பின்துண்டுக்கு 2 இன்ச்சு. சரியா? அப்போ முன்பக்கம் 21, பின்பக்கம் 21 எடுக்கிறதுக்கு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷோல்டர்லேருந்து இந்த இடுப்பு இறக்கம் வர உள்ள அளவு அளந்துக்கிடுவோம். இந்த அளவு மொத்தம் 14.5 இன்ச்சு இருக்குது. இந்த 14.5 கூடால +1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிடணும். பாருங்கள், கூடுதலாக தைக்கிறதுக்கு இடம் விட்டு 1.5 இன்ச்சு, 14.5 + 1.5 = 16 இன்ச்சு குறித்து வச்சுக்கிடுவோம். அடுத்ததாக ரெண்டாவது அளவும் நம்ம நீட்டாக குறித்து எடுத்தாச்சு. மூணாவது நம்ம அளக்கக்கூடிய அளவு இந்த ப்ளவுஸோட கப் ஷேப் தான் நம்ம அளக்கணும். பாருங்கள், அதே ஷோல்டர்லேருந்து இந்த ப்ளவுஸுக்கு கப்பும் அந்த பட்டி பீஸை ஜாயின் பண்ணக்கூடிய பகுதி வரை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அளந்து நம்ம எழுதிக்கிடலாம். இந்த ப்ளவுஸோட ஷோல்டர்லேருந்து அந்த கப் ஷேப்போட எட்ஜ் வரை இருக்கக்கூடிய அளவு 11.5 இன்ச்சு இருக்குது. அந்த 11.5 கூடால +1 இன்ச்சு நம்ம எடுத்து 12.5 இன்ச்சு முன்கப்பு அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிடணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூணாவது அளவு முன்கப்போட அளவும் நம்ம மார்க் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம கழுத்து சுற்றளவு அளக்கணும். அடுத்து ஷோல்டர் அளவு எடுக்கணும். முன்கழுத்து இறக்கம், பின்கழுத்து இறக்கம், கை கீழ் சுற்றளவு, கை நீளம், அடுத்தது கை சுற்றளவு, இடுப்பு கீழ் சுற்றளவு இவ்வளோ எடுக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம அடுத்த அளவு எடுத்துடலாம். இந்த ப்ளவுஸை வந்து ஒருபோதும் நம்ம வந்து இழுக்க எதுவுமே செய்யக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக இடுப்பு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம அளந்து எடுத்துக்கிடலாம். இந்த ப்ளவுஸோட மொத்த இடுப்பு சுற்றளவு 29. அளக்கும்போது நமக்கு அளவு 14.5 இன்ச்சு வருது ஒரு பக்கத்துக்கு. அப்போது 2 பக்கமும் முன் பக்கமும் பின்பக்கமும் சேர்த்து 29 இன்ச்சு நம்ம தைக்கிறதுக்கான அளவை மார்க் பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த ப்ளவுஸு தைச்சி வரும்போது நமக்கு 29 இன்ச்சு தான் தேவை. இந்த அளவையும் நம்ம குறித்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், இந்த ப்ளவுஸுக்கு அடுத்தது என்ன அளக்கணும்னா இந்த கழுத்தை பார்க்கும்போது நமக்கே தெரியுது. இந்த கழுத்தை நம்ம ரொம்ப விரிச்சும் அளக்கலை, ரொம்ப சுருக்கியும் அளக்கலை. அந்த கழுத்து என்ன பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷனில் ஃபுல்லுமே நம்ம அளக்கிறோம். ஒரு பக்கம் ஷோல்டர்லேருந்து மறுபக்கம் ஷோல்டர் வர அளக்கணும். அளந்து வரும்போது அதில் உள்ள பாதி அளவு 5.5 இருக்கிறத நம்ம 2.25 இன்ச்சு கழுத்து சுற்றளவு குறிச்சிக்கிடணும். அடுத்தது முன் கழுத்து இறக்கத்தையும் நம்ம நீட்டாக அளந்து மார்க் பண்ணிக்கிடணும். முன் கழுத்து இறக்கம் வந்து 5.5 இன்ச்சு, பின்கழுத்து இறக்கம் 6.5 இன்ச்சு பின்கழுத்துக்கு. பாருங்கள், பின்கழுத்துக்கு எந்த இடத்துலேருந்து அளக்கம் அப்படிங்கிறத பாருங்கள். ஷோல்டரில் இருந்து அளக்கிறோம், முன்கழுத்துக்கும் அந்த மாதிரி தான் அளக்கணும். இந்த மாதிரி அளந்து கழுத்தோட எட்ஜ் எதில் வருதோ இறக்கம் அந்த அளவில் உள்ள அளவு தான் பின்கழுத்து இறக்கம்.
அடுத்ததாக நம்ம இப்போ உடம்புக்குள்ள அளவு எல்லா அளவுமே அளந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம கையோட அளவுகளை எப்படி அளக்கணும் அப்படிங்கிறத அளந்து எடுத்துக்கிடுவோம். இந்த கையில் நமக்கு என்ன அளவெல்லாம் அளக்கணும்னா கை சுற்றளவு, கை கீழ் சுற்றளவு, அடுத்தது கையோட மொத்த சுற்றளவு. அதுக்கு முன்னாடி நம்ம ஷோல்டர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அளந்துக்கிடலாம். இந்த ப்ளவுஸுக்கு ஷோல்டர் வந்து 2.25 இன்ச்சு இருக்குது. நம்ம 3/4 இன்ச்சு தையல் தும்பு விட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கும் கழுத்து ஜாயின் பண்ணுறதுக்கும் 3/4 இன்ச்சு தையல் விட்டு 3.5 இன்ச்சு ஷோல்டருக்கு அளவு மார்க் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அடுத்தது இந்த கையை அளந்துடலாமா? இந்த கை எப்படி அளக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டில் கை நீளம் நம்ம அளந்துக்கிடலாம். இந்த ப்ளவுஸோட கை மொத்த கை நீளம் 7.25 இன்ச்சு. இந்த 7.25 இன்ச்சு கூடால நம்ம 1 இன்ச்சு லைனிங் ப்ளவுஸுக்குன்னா 1 இன்ச்சு, எம்மிங் பண்ணக்கூடிய ப்ளவுஸுக்குன்னா 1.5 இன்ச்சு இடம் விட்டு நம்ம அளந்துக்கிடணும். பாருங்கள், 7.25 கூடால நார்மல் ப்ளவுஸ்னால் நம்ம 1.5 இன்ச்சு கூட வச்சுக்கிடணும், 9.25 இன்ச்சு வச்சுக்கிடலாம். அடுத்ததாக இந்த ப்ளவுஸோட கை மொத்த சுற்றளவு அளந்துக்கலாம். இந்த கை சுற்றளவு அளக்கிறத பாருங்கள். இந்த ப்ளவுஸு நம்ம கை சுற்றளவு அளக்கும்போது ஆம்கோலோட ஆப்போசிட் பகுதியில் நேராக தான் அளக்கணும். இப்படி கிராஸ்லாம் டேப்பை வச்சு அளக்கக்கூடாது. மாதிரி ஆம்கோல் பகுதியிலேருந்து நமக்கு அளக்கும்போது ஒரு பக்கத்துக்கு 7 இன்ச்சு, அப்போது 2 பக்கமும் சேர்த்து 14 இன்ச்சு. 14 இன்ச்சு கூடால ஒரு 2 இன்ச்சோ 3 இன்ச்சோ நம்ம கூட வச்சுக்கிடலாம். அப்போ இந்த ப்ளவுஸோட மொத்த கை சுற்றளவுக்கு நம்ம ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கிடுவோம். 17 இன்ச்சு எடுத்து அதை 2ஆக போல்டிங் பண்ணி கட் பண்ணணும். பாருங்கள், அடுத்ததாக கை நீளம் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி அளவு எடுத்தாச்சு. அடுத்ததாக கை கீழ் சுற்றளவு அளவு எடுத்தது எப்படின்னா கையோட எட்ஜில் இருக்கக்கூடிய அளவு தான் கை கீழ் சுற்றளவு. இந்த கை கீழ் சுற்றளவு அளக்கும்போது நமக்கு 11 இன்ச்சு வந்து இந்த 11 இன்ச்சை 2ஆக டிவைட் பண்ணிக்கிடணும். அதுபோக மீதி இருக்கிறத நம்ம ஏன்னா கை சுற்றளவுக்கு 17 இன்ச்சு எடுத்திருக்கோம். 14 இன்ச்சு கை சுற்றளவுக்கு 3 இன்ச்சு கூட தைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்கோம். அந்த அளவில் நமக்கு தேவையான அளவு நமக்கு 11 தான். அந்த 11 போக மீதி இருக்கிற பகுதியை வெட்டு பகுதியாக வெட்டி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ கை கீழ் சுற்றளவு, அடுத்தது கை நீளம், கை மொத்த சுற்றளவு எல்லாமே அளந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளவுஸில் எடுத்த அளவு எல்லாமே நம்ம வச்சு ஒரு ப்ளவுஸில் கட் பண்ணி எடுத்திருக்கோம். அந்த வீடியோ நம்ம தங்கமயிலில் லைவில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த தம்ப்நெயிலை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் நம்ம வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ 38 இன்ச்சஸ் அளவுள்ள ப்ளவுஸு கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ வரும். மறக்காமல் எல்லாரும் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம தங்கமயிலு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த வீடியோ 30/3/2025 தான் நம்ம அப்லோட் பண்ணோம் காலையில். இந்த ப்ளவுஸு கட்டிங் வீடியோ இதே அளவுள்ள ப்ளவுஸை நம்ம எப்படி வேற ஒரு ப்ளவுஸ் துணியில் வச்சு மார்க் பண்ணி மெஷர்மெண்ட் மார்க்கிங் எடுத்து கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.